வணக்கம். இது முத்துக்கார்த்திகேயன். இது அறிவோம் சி மொழியை என்பதான தொடர். இந்த தொடர் சி மொழியை பற்றி நாம் தமிழ் மொழியில் அறிந்து கொள்வதற்கு உரிய தொடராகும். முதலில் சி மொழியின் வரலாறு. சி மொழியானது 1972ஆம் ஆண்டு பெல் லேபரட்டரிஸ் யுஎஸ்ஏவில் டென்னிஸ் ரிச்சி என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்டதன் நோக்கம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதாவது யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்பது யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்படுவதற்காக ஒரு மொழி தேவைப்பட்டது. அதற்காகத்தான் சி லாங்குவேஜ் உருவாக்கினார்கள். சி மொழி என்பது திறன் மிக்கது, அதே சமயத்தில் போர்ட்டபிள் மொழியாகும். போர்ட்டபிள் மொழி என்றால் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எழுதிய நிரலை மற்றொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அல்லது சில மாற்றங்களுடன் இயங்குவதே போர்ட்டபிள் மொழி எனப்படும். சி மொழி என்பது லோ லெவல் ப்ரோக்ராமிங் மற்றும் ஹை லெவல் ப்ரோக்ராமிங். லோ லெவல் ப்ரோக்ராமிங் என்பது சிஸ்டம் சைட், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், கம்பைலர் போன்றவை. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் என்பது பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் முதலியவை உருவாக்குவது. இவை ரெண்டுக்குமே சி மொழி பயன்படுவதால் இது மிடில் லெவல் லாங்குவேஜ் எனப்படுகின்றது. கோட்பிளாக்ஸ் என்பது சி மற்றும் C++ மொழியில் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குவதற்கான IDE என்விரான்மெண்ட் ஆகும். இது கோட்பிளாக்ஸ் www.codeplax.org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கி கொள்ளலாம். கோட்பிளாக்ஸை ஓப்பன் செய்ய கோட்பிளாக்ஸ் என்ற சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் செய்யவும். பிறகு ஃபைல் மெனு சென்று நியூ என்ற மெனுவில் அதில் உள்ள ப்ராஜெக்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் என்பதை டபுள் கிளிக் பண்ணவும். சி என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளவும். நெக்ஸ்ட் என்று கொடுத்து ப்ராஜெக்டினுடைய தலைப்பு கொடுக்கவும். இங்கு இன்ட்ரோ ஏதொரு தலைப்பு நான் கொடுக்கின்றேன். நெக்ஸ்ட் கொடுக்கவும். கம்பைலர் என்பது GNU GCC கம்பைலர் என்பது செலக்ட் செய்து கொள்ளவும். ஃபினிஷ் கொடுக்கவும். பிறகு இடது பக்க பேனலில் உள்ள இன்ட்ரோவில் சோர்சஸில் உள்ள main.c என்பதை டபுள் கிளிக் செய்யவும். இந்த நிரலை இங்கு எடிட் செய்து கொள்ளலாம். முதலில் பில்ட் செய்துள்ளோம், அடுத்து ரன் பண்ணுகிறோம், அதாவது சி மொழியை இயக்குகிறோம். இது சி மொழியின் அவுட்புட் ஆகும். ஹலோ வேர்ல்ட் என்பது சி மொழியின் அவுட்புட் ஆகும். நன்றி, வணக்கம்.